வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெஜ் ரோல். ரெசிபி பண்ணுறதுக்கு கோதுமை மாவை ஒரு 1 hour முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ ரோல் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட குட்டியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கிறேன். ஏன்னா தக்காளி சேர்த்தா புளிப்பு அதிகமாகிடும். இது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேகிற மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் தண்ணிலாம் விட வேணாம். ஒரு 10 minutes விட்டிங்கனாலே அது வெந்துடும். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. சட்டுன்னு வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வந்துடும். இந்த பாருங்கள், வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோடு நீங்கள் ஈஸியாக வேகிற மாதிரி காலிஃப்ளவர்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வேணும்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. வெஜ் ரோல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காது. நம்ம பிடிச்ச குழந்தைங்களுக்கு பிடிச்சதை வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். அதையும் ஆம்லேட் மாதிரி போட்டு ஒரு சைடு திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அது மேலே போட்டுக்கலாம். நானே கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், முட்டை வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போது நம்ம வெஜ் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க முட்டை சப்பாத்தியை எடுத்து வச்சுட்டு மேலே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம காய்கறி வச்சு மூடும்போது நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எம்மியான வெஜ் ரோல் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் பாய்.